இன்னைக்கு காலையில் நம்ம தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 27வது வசனம். நீதிமொழிகள் 15:27. இங்க நம்ம பார்க்கிறோம், பொருளாசைக்காரன் தன்னுடைய வீட்டை கலைக்கிறான், லஞ்சங்களை வெறுக்கிறவனோ பிழைப்பான். பொருளாசைக்காரன், கிரீட் உள்ள ஒருவன், பேராசைக்காரன் தன்னுடைய வீட்டை கலைக்கிறான் அல்லது அழிக்கிறான். தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்யறான்னா துன்பத்தையும் வேதனையும் கொண்டு வருகிறான். லஞ்சங்களை வெறுக்கிறவனோ, அப்படின்னா லஞ்சம் வாங்குறதே பொருளாசையினாலதான் அப்படிங்கிற அந்த ஒரு உதாரணத்தையும் இந்த இடத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். லஞ்சங்களை வெறுக்கிறவனோ அவன் பிழைப்பான், தன்னுடைய வீட்டுக்கு என்ன செய்ய மாட்டான், அவன் வேதனையை கொண்டு வர மாட்டான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த செய்தியினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, greed a silent killer. நம்மை அமைதியாக அழிக்கும் ஒரு காரியம் என்ன அப்படின்னா பொருளாசை அல்லது பேராசை அப்ப நம்ம சொல்லலாம். greed நமக்கு வந்து ஒரு பெரிய தரிசனம் இருக்கிறது போல அது நமக்கு காட்டும், ஒரு பெரிய ஆம்பிஷன் இருக்கிறது போல அது நமக்கு காட்டும். ஆனா அது வந்து ஆம்பிஷன் கிடையாது, பொருளாசை. ஆம்பிஷன் வந்து தப்பே கிடையாது. அதாவது ஒரு கனவு காண்பது, இப்படி நான் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது, என்னுடைய வாழ்க்கையில வந்து பெஸ்டானது தேவை அப்படின்னு யோசிக்கிறது, அதற்காக பாடுபடுவது, நிச்சயமாக அது பொருளாசை கிடையாது. பொருளாசை என்பது என்ன என்பதை நம்ம பார்க்க போறோம். ஆனா பொருளாசை என்ன செய்யும் அப்படின்னா நம்மை அழித்து விடும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அதான் வேத பகுதி சொல்லுகிறது. இதை மையமாக வைத்து இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். பல வேளைகள்ல பாத்தீங்கன்னா நீதிமொழிகள்ல இருக்கிற வசனங்கள் அப்படியே ஸ்டாண்ட் அலோன் வசனமா இருக்கும், அது மட்டும் தனியா இருக்கும். நம்ம அதை வைத்து நம்ம வெவ்வேறு வேத பகுதிகளை பார்த்து தான் நம்ம புரிந்து கொள்வது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். முதல் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் greed? பேராசைனா என்ன, பொருளாசைனா என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். அதுக்கு 2 வார்த்தைகளை நான் பயன்படுத்துறேன். முதல் வார்த்தை வந்து ஹார்பகே அப்படிங்கிற வார்த்தை. ஹார்பகே அப்படிங்கிற வார்த்தை கிரேக்க பதம். எங்க யூஸ் பண்ணப்பட்டிருக்கு? நீங்க மத்தேயு 23வது அதிகாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, மத்தேயு 23வது அதிகாரத்துல 25வது வசனத்துல ஆண்டவர் அங்கு வேத பாரகர்களையும் பரிசேயர்களையும் குறித்து பேசும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நீங்க மாய்மாலக்காரர்களாக இருக்கீங்க, நீங்க வெளிப்புறமாக உங்களுடைய பாத்திரங்கள் எல்லாம் நீங்க கழுவுறீங்க, ஆனா உள்ளுக்குள்ள நீங்க என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க பேராசை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல வேத வசனத்துல சொல்றதை நம்ம பார்க்கிறோம். 23வது அதிகாரம் மத்தேயு 23:25 இப்படியாக இயேசு சொல்கிறார், மாயக்காரர்களாகிய வேத பண்டிதர்களே, பரிசேயர்களே, உங்களுக்கு ஐயோ! உணவு மற்றும் தண்ணீர் பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதியினாலும் நிறைந்திருக்கிறது. கொள்ளை அப்படிங்கிற வார்த்தை வந்து பேராசை அப்படிங்கிறதுக்கு உபயோகப்படுத்தப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எனவே நம்ம எனக்கு இது இருந்தா பரவாயில்ல, அது இருந்தா பரவாயில்ல, நல்ல வேலை இருந்து பரவாயில்ல, இன்னும் கொஞ்சம் கூட சம்பளம் கிடைச்சா பரவாயில்ல அப்படிங்கிறது வந்து பேராசை கிடையாது. கொள்ளை அடிப்பதும் மற்றவர்களை சுரண்டுவதும் மற்றவர்களுக்கு பாதகத்தை உண்டாக்கி தனக்கு சாதகமாக காரியங்களை உருவாக்கி கொள்வதுதான் எனது பேராசை என்று நம்ம பார்க்கிறோம். அதை இன்னும் விலாவாரியாக நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் நம்ம பார்க்கிறோம். ஃபோர்ஸ்ஃபுல்லா கொள்ளை அடிப்பது, மற்றவர்களை சுரண்டுவது, மற்றவங்களை காயப்படுத்தி மற்றவர்களுக்கு பாதகத்தை உண்டாக்கி தனக்கு நலனை உருவாக்கி கொள்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு இது என்ன எப்படிப்பட்டது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பசி நிறைந்த மற்றவங்களை அடித்து சாப்பிடுகிற ஒரு மிருகத்தை போல, மற்றவர்களை இரையாக்கி தான் சாப்பிடுகிற ஒரு மிருகத்தை போல நாம வந்து இதை கற்பனை பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்த ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, பிளியோனெக்சியா அப்படிங்கிற வார்த்தை. பிளியோனெக்சியா அப்படிங்கிற வார்த்தை இது வந்து லூக்கா 12வது அதிகாரம் 15வது வசனத்துல நம்ம பார்க்கிறோம். லூக்கா 12:15 இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை யூஸ் பண்றாரு. பின்பு அவர் அவர்களை நோக்கி, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்கள், ஏனென்றால் ஒருவனுக்கு எவ்வளவு அதிக சொத்துகள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல என்றார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசு சொல்றாரு, பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க, பொருளை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்லவே இல்லை. வேத புஸ்தகம் வந்து பணத்தை குறித்து எச்சரிக்கையா இருங்கன்னு சொல்ல, பண ஆசையை குறித்து எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்லுது. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறானது அப்படிங்கிறத பார்க்கிறோம். பணம் வந்து நியூட்ரல் தான். நீங்க வந்து
கிச்சன்ல வச்சிருக்கிற கத்தி வந்து நியூட்ரல் எப்படி நியூட்ரலோ அதே போல பணம் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் தான். ஒரு வண்டி வந்து கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, ஏதோ கோளாறு அப்படின்னா அதுக்கு நீங்க உங்களுக்கு ஸ்பேனர் தேவை, மற்றதெல்லாம் தேவையில்லை. அதே போல பணம் அப்படிங்கிறது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், அது வந்து ஒரு கருவி. ஆனா அந்த கருவியை வந்து எதுக்காக உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறதும் எவ்வளவு உபயோகப்படுத்துறோம் அப்படிங்கிறது, எத்தனை ஸ்பேனர் தேவை, நீங்க வந்து ஒரு நட்டை கழறதுக்கு எத்தனை தேவை சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு சரியான ஒன்று தான் தேவை. ஆனா எனக்கு நிறைய தேவை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுக்கிட்டோம். நம்ம போயிட்டு இங்க சேலத்தில் உள்ள எல்லா ஸ்பேனரையும் எடுத்து வச்சுக்கிட்டோம், யாருக்கு நான் தரமாட்டேன் அப்படின்னு சொன்னா என்னது, அது வந்து பாவமாக மாறி விடுகிறது என்று நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பொருளாசை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் ஒருவனுக்கு எவ்வளவு அதிக சொத்துக்கள் இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஜீவன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. என்னன்னா, உங்களுக்கு வாழ்க்கை உயிரோட இருக்கீங்களா, இன்னைக்கு சுவாசிக்கிறீங்களா, நீங்க நல்லா இருக்கீங்களா, எல்லா உறுப்புகளும் உங்களுடைய உடம்புல நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா அப்படிங்கிறத எல்லாத்த காட்டிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ரைட். அடுத்தது, இப்ப நம்ம இந்த வார்த்தைகளை பார்த்தோம்ல, இந்த வார்த்தைகளை வைத்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பொருளாசை அல்லது பேராசை அப்படின்னா எப்படி இருக்கும், அதனுடைய தன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம விலாவாரியாக நம்ம பார்க்க போறோம். அதனுடைய தன்மை, இந்த ரெண்டு வார்த்தையும் இயேசு கிறிஸ்து சொல்ற இந்த வாக்கியங்களை வைத்து பொருளாசை அல்லது பேராசைனா எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஃபோர்ஸ்ஃபுல் ஆர் அன்ஜஸ்ட் கெயின், நியாயம் இல்லாமல் நீதி இல்லாமல், அதாவது மற்றவங்களை வருத்தி அவர்களிடத்திலிருந்து பிடுங்குவது தான் என்னது பொருளாசை அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது வந்து மதம் அப்படிங்கிற ஒரு தோரணையோட வரலாம், ஆவிக்குரியது அப்படிங்கிற தோரணையோட வரலாம், அல்லது நாங்கெல்லாம் நல்லது செய்ய போறோம் அப்படிங்கிற தோரணையோட வரலாம், அல்லது இது வந்து அறநெறி அப்படிங்கிற தோரணையோட வரலாம். ஏதாவது ஒரு தோரணையோடு வந்து மக்களை பிடுங்கும் காரியமாக இருக்கிறது அப்படின்றத நான் பார்க்கிறோம். இன்னைக்கு வந்து ரெண்டு காரியத்தை நீங்க விற்கலாம். ஒன்று என்னன்னா ஃபியர், இன்னொன்று என்னன்னா ஆசை. இந்த ரெண்டையும் நீங்க விற்கலாம். ஒன்று வந்து நீங்க போயிட்டு இப்படி பண்ணீங்கன்னா இது கிடைக்கும், இது பண்ணலன்னா என்ன கிடைக்கும் தெரியுங்களா, நீங்க சீக்கிரம் செத்து போயிருவீங்க, அல்லது இது வரும் அது வரும் அப்படி வரும் இப்படி வரும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், நீங்க ஒன்றை விற்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஆசையை தூண்டி விட்டு அந்த ஆசையின் பயன்படுத்திட்டு என்ன செய்யலாம், நீங்க ஒன்றை விற்கலாம். ரெண்டையுமே இன்னைக்கு மதங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டையுமே வைத்து தான் விளையாடுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். மதங்கள் மற்றும் எதெல்லாம் சில காரியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லதாக தோன்றும், ஆனால் இதை வைத்து மனுஷங்க மேல ஒரு விளையாட்டை நடத்துகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். நான் வந்து நீங்க எல்லாம் சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லது, நம்ம உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா மோஸ்ட்லி வரமாட்டாங்க. நீங்க எல்லாம் நல்லவங்க வந்திருக்கீங்க, ஆனா நீங்க வரலன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் இல்லை, உங்களுக்கு வரல அப்படின்னா ஆண்டவர் அடிப்பாரு அப்படின்னு சொன்னா நினைச்சுவாங்க, அவ்வளவுதான், இன்னைக்கு சர்ச்சுக்கு போனா நல்லா இருக்காது, ஆசீர்வாதம் இருக்காது, இந்த வாரம் பிசினஸ்லாம் சரியா போகாது அப்படின்னு ஓடி வந்துருவாங்க. இல்ல நான் இப்படி சொல்றேன்னு விஷயங்கள, நீங்க ஒவ்வொரு நாளும் சர்ச்சுக்கு வந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார், உங்களுடைய பிசினஸ் நல்லா வளரும் அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க, நம்ம சர்ச்சுக்கு போனா தான் பிசினஸ் வளரும் அப்படின்ட்டு வருவாங்க. சர்ச்சுக்கு எது, நான் ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்றேன், சர்ச்சுக்கு நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னு கேட்டோம்னா, நாம வந்தாதான் சர்ச்சை உருவாகும். நம்ம இட்ஸ் நாட் a பில்டிங், நம்ம வந்தாதான் சபை என்று ஒன்று உருவாகும் என்பதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இயேசு சொன்னார், என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. நீங்க சபைக்கு வரும்போது சாத்தானோட சேர்ந்து சாத்தானுக்கு எதிராக ஒரு யுத்தம் பண்றீங்க, பாதாளத்தின் வாசலுக்கு விரோதமாக ஒரு யுத்தம் பண்றீங்க. அப்ப நீங்க எப்படி நீங்க மனசுல வச்சுங்களா, நான் சபைக்கு போறது ஒரு ஆவிக்குரிய யுத்தம், சபைக்கு போகும்போது சாத்தானை எதிர்த்து நிக்கிற, சபைக்கு போகும்போது தான் அங்க ஒரு சபையை உருவாகிறது. அப்பதான் இயேசு கிறிஸ்து என்ன செய்றார், சபையை உருவாக்குகிறார். அப்படின்றதுலயே நீங்க வந்தீங்க அப்படின்னா, யாரு என்ன சொன்னாலும் சரி, நான் வந்து நீங்க சபைக்கு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் சொன்னாலும், ஏங்க அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்றவங்க, நீங்க சபைக்கு வரலன்னா ஆசீர்வாதம் இல்லைன்னு சொன்னாலும் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவீங்க. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, கொடுத்தால் உங்களுக்கு 1000 கொட்டும் அப்படின்னு சொன்னா என்னது, மக்கள் கொடுப்பாங்க. கொடுக்கறேன்னா உங்களுக்கு மருத்துவ செலவுக்கு தான் நீங்க போவீங்க அப்படின்னு சொன்னா என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. அப்படிலாம் இல்ல, we love God, we love the ministry of God, so we give to the Lord. நம்ம ஆண்டவரையும் ஆண்டவருடைய ஊழியத்தையும் நம்ம நேசிக்கிறோம், எனவே ஆண்டவருக்கு கொடுக்கிறோம். அதாவது சுரண்டல் என்பது, பேராசை என்பது, பொருளாசை என்பது எந்த வடிவத்திலும் வர முடியும் என்பதை தான் உங்களுக்கு முன்பாக நான் வைக்கிறேன் அருமையானவர்களே. அடுத்தது என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, இந்த பேராசை என்பது
டிசெப்டிவ் அப்பியரன்ஸ், வஞ்சகமாக வரும். மறுபடியும் பாத்தீங்கன்னா இது மதமாக வரலாம், நல்ல காரியம் போல வரலாம், அல்லது மாரல் அறநெறி போலவும் அது வரலாம், அல்லது நீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்ற மாதிரி கூட வரலாம். எப்படி வேணாலும் வரலாம். சாத்தான் சொல்றாங்க இல்லைங்களா, சாத்தான் எப்பயுமே கொம்பு வச்சுட்டுலாம் வரமாட்டான். பொருளாசை எப்பயுமே கொம்பு வச்சுக்கிட்டுலாம் வராது, நாக்க நீட்டிட்டுலாம் வராது. அப்படியே மெதுவா அழகா வரும், அழகா வரும். அப்ப என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ ஒண்ணுல போய் பாத்தீங்கன்னா சிலர்லாம் கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணி நிறைய காசை இழந்து போய் இருக்கிறவங்க எல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். அருமையானவர்களே, இது ரொம்ப முக்கியம் நம்ம மனசுல வச்சுக்கிறது. அடுத்தது பாத்தீங்கன்னா இன்சேஷியபிள் கிரேவிங், அதாவது அடக்க முடியாத ஒரு ஆசை, அடக்க முடியாத ஆசை. சாப்பிட்டுக்கிட்டே இருந்தா எப்படி இருக்கும்? ஒருத்தர் எப்ப பார்த்தாலும் பசின்னு சொல்லிட்டே இருக்காரு. சாப்பிட்டு முடிச்சோன்னா பசி, அடுத்தது பசி, அந்த அப்படி சொல்லிட்டே இருந்தானே எப்படி இருக்கும்? யோசிச்சு பாருங்க. தண்ணி குடிக்கணும், ஆனா தண்ணி குடிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா அதுவும் ப்ராப்ளம் தான். தண்ணி தாகம் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அதுவும் ப்ராப்ளம் தான். பணம் நமக்கு தேவைதான், ஆனா பண தாகம் நமக்கு பசி இருந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், அது பிரச்சனை தான். நமக்கு வல்லமை தேவைதான், பொசிஷன் தேவைதான், சக்சஸ் தேவைதான், வாழ்க்கையில நமக்கு வெற்றியெல்லாம் தேவைதான். ஆனா வெற்றி பெற்றுக்கொண்டே இருக்கணும். அந்த பசி தாகம் யார் வந்தாலும் சரி, யார் வந்தாலும் அவங்கள அடிச்சு நொறுக்கி அவங்க மேல ஏறி நான் மேல போய் தான் ஆவேன் அப்படின்னா அது பேராசை. பேராசை எந்த வடிவத்தில் வரலாம், எதுக்கு வேணாலும் வரலாம். பொருளுக்கு தான் வரணும்னு அவசியமே கிடையாது, எதுக்கு வேணாலும் வரலாம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, பேராசை மற்றவர்களை காயப்படுத்தும், மற்றவங்களுக்கு பாதகத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மற்றவங்களை வைத்து முன்னேறுவது. நான் ஒரு காரியம் சொல்றேன் பாருங்க, மற்றவர்களையும் முன்னேற்றி நம்ம முன்னேறணும்னா நம்ம முன்னேறுவோம். ஆனா மற்றவர்களை தாழ்த்தி நம்ம முன்னேறணும் அப்படின்னம்னா முன்னேறவே முடியாது. எனக்கு கோவிட் வலுவாக சொல்லிக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, எல்லாரும் சேஃபா இருந்தா நான் சேஃப், நான் மட்டும் சேஃபா இருக்குன்னு நினைச்சேன்னா சேஃப் கிடையாது. ஏன்னா நம்ம யோசிக்கலாம், நான் இங்கே சேஃபா இருக்கிற சின்ன திருப்பதியில தான் ஒரு 10 கேசஸ் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இங்கே வந்துடுது. அவங்களையும் சேஃப் பண்ணாதான் நான் சேஃப். நாம இங்கே ஒரு 50 பேர் இருக்கோம்னா 50 பேரும் வளர்ந்தாதான் நீங்களும் வளர்றீங்க. நான் 49 பேரை கீழே தள்ளிட்டு நான் மட்டும் வளரணும் அப்படின்னா அது வளர்ச்சியே கிடையாது. நம்ம நாட்டில் அதான் பிரச்சனை. நான் வெளிநாட்டில் போகும்போது சொல்லுவாங்க, இந்தியா பணக்கார நாடு. எப்படி சொல்றீங்கன்னா, எல்லா பணக்காரங்களும் அங்கதான் இருக்கிறாங்க, ஆனா எல்லா பணக்காரங்களும் அங்கதான் இருக்காங்க. ஆனா இங்க நம்ம நாடு தான் ஏழை நாடு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா பேராசை. ஏன்னா எல்லாமே ஒருத்தவங்க சுரண்டி வச்சிருக்காங்க, அல்லது ஒருத்தவங்கள 4 பேரோ 5 பேரோ சுரண்டி வச்சிருக்காங்க. மற்றவங்களா என்ன செய்றாங்கன்னா, ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையில ஒரு பெரிய கேப் இருக்கு. எந்தெந்த தேசத்துலாம் ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையில இருக்கிற அந்த கேப் கம்மியா இருக்கோ அது நல்ல நாடு. ஏழைகளுக்கும் பணக்காரர்களுக்கும் இடையில இருக்கிற கேப் எங்கெல்லாம் பெருசா இருக்கோ அது நல்ல நாடு இல்ல, அது ஏழை நாடு. சோ நம்ம நாடு ஏன் இப்படி இருக்கு அப்படின்னா பேராசை தான். இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம், அருமையானவர்களே. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாரல் கரப்ஷன், ஊழல் அதிகமா இருக்கும். ஊழலை பயன்படுத்துவார்கள். யார் அப்படின்னா பேராசைக்காரர்கள். எப்படியாவது அறநெறிலாம் எல்லாம் தூக்கி போட்டுருங்க குப்பையில. வஞ்சகம், அநியாயம். அதனாலதான் வேத புத்தகம் சொல்லுகிறது, கொலைசெய்யர் 3வது அதிகாரம் 5வது வசனத்துல பேராசை என்பது விக்கிரக ஆராதனை சொல்லுது. பேராசை விக்கிரக ஆராதனை போல அப்படின்னு சொல்ல, பேராசை விக்கிரக ஆராதனை. ஏன்னா அது கடவுளுக்கு எதிரானது. கடவுளுடைய இடத்துல வச்சு ஒரு ஆளு அதை போற்றுகிறான், வணங்குகிறான் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். மாரல் கரப்ஷன். நிச்சயமா இப்பெல்லாம் அரண் பொய் சொல்லாம வாழவே முடியாதுங்க. பொய் சொல்லாம பிசினஸ் பண்ண முடியாது. ஆனா பொய் சொல்லாம நல்ல விதத்துல பிசினஸ் பண்ணி மேல வந்தவங்க நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். ஆனா இட் டேக்ஸ் டைம், கொஞ்சம் காலம்தான் ஆகும், உடனே எல்லாம் வந்துட முடியாது. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இந்த பேராசை எப்படி இருக்குன்னா எக்ஸ்டர்னல் அண்ட் இன்டர்னல். பேராசை வெளியில தான் இருக்குன்னு யோசிக்காதீங்க, உள்ளுக்குள்ளே இருக்கும். உள்ளுக்குள்ளதான் இருக்குன்னு யோசிக்காதீங்க, வெளியிலேயும் இருக்கும். இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உள்ளுக்குள்ள இருக்கிறதா வெளியில நிற்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். பேராசை என்பது உள்ளுக்குள்ள இருக்கிற மனுஷனுடைய மனோபாவம் தான் வெளியில செயலாக வருகிறது அப்படிங்கிறத மறந்து விடவே கூடாது. அது மட்டும் பாத்தீங்கன்னா இது என்னன்னு கேட்டீங்கன்னா ஹிடன் வயலன்ஸ். சாஃப்டா நான் பேசலாம், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்படியே பேசலாம். ஆனா உள்ளுக்குள்ள இந்த வயலண்ட் டிசையர் இருக்குல்ல, இந்த ஆளை எப்படியாவது கவ்வியறணும், இந்த ஆளை எப்படியாவது
நம்ம தூண்டில போட்டு இந்த ஆளை எப்படியாவது இழுத்தரணும், இந்த ஆளை வச்சு நான் வந்து ஏதாவது ஆதாயம் தேடணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வயலண்ட் ஆட்டிடியூட். இது வந்து அவர்களுக்கு பாதகத்தை கொண்டு வருகிறது. அவர்களை நான் மதிக்காம செய்யற ஒரு காரியம், அவர்களுக்கு உரிய ரைட்டை நான் கொடுக்காம செய்யற ஒரு காரியம், ஒவ்வொருத்தரையும் நான் வந்து ப்ராப்பர்ட்டி போல யூஸ் பண்றேன் அப்படிங்கிறது தான் அதுக்கு அர்த்தம். இங்க இருக்கிற யாருமே ப்ராப்பர்ட்டி கிடையாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு சிலர்லாம் விசுவாசிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். யூ ஆர் நாட் சம்படிஸ் chattel, யூ ஆர் நாட் சம்படிஸ் ப்ராப்பர்ட்டி. நீங்க யாருடைய ப்ராப்பர்ட்டியும் கிடையாது. ஈவன் கணவனுக்கு கூட மனைவி ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது. கணவனுக்கு மனைவி வந்து ஒரு பர்சன், மனைவி வந்து ஒரு பர்சன். அதே போல கணவன் வந்து மனைவிக்கு ஒரு ப்ராப்பர்ட்டிலாம் கிடையாது. கணவன் வந்து ஒரு பர்சன். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன செய்யறோம், பல வேளைகளில் மக்களை வந்து யூஸ் பண்ணி த்ரோ பண்ணிடுறோம். எனக்கு ஆரம்ப காலத்தில் ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, தம்பி எப்படி தெரியுமா இருக்கணும் ஊழியத்தில், இந்த எலுமிச்சம்பழம் இருக்குல்ல அதை போல எடுத்து நல்லா புழிஞ்சு சக்கையா புழிஞ்சிட்டு என்ன செஞ்சிடணும், அதுக்கப்புறம் என்ன செய்வோம், தூக்கி எறிஞ்சிடணும், நல்லா கடைசி ட்ராப் வரைக்கும். சொல்லிவிதான். நான் பஸ்ஸில் வரும்போது யோசிச்சிட்டே இருந்தேன் இது எங்கேயாவது ஃபிட் ஆகுதா அப்படின்னு பார்த்தேன். தியாலஜியில் பைபிளில் ஏதாவது ஃபிட் ஆகுதான்னு. ஃபிட் ஆகவே இல்லை. யூ ஆர் நாட் அ யூஸ் அண்ட் த்ரோ இன்ஸ்ட்ருமெண்ட் ஆர் டூல் ஆர் சம்திங். நீங்க யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணிருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருளே கிடையாது. ஒரு பேனாலாம் கிடையவே கிடையாது. யூ ஆர் அ பர்சன். யாரும் உங்களுக்கு எதிராக பாதகம் செய்து உங்களை சுரண்டி உங்ககிட்ட இருந்து ஆதாயம் தேட விடவே கூடாது. நோ சொல்ல வேண்டிய இடத்துல நோ சொல்லணும், எஸ் சொல்ல வேண்டிய இடத்துல எஸ் சொல்ல வேண்டும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்களுக்கான தீர்மானத்தை செய்வதற்கு ஆண்டவர் உரிமையை கொடுத்திருக்கிறார். ஆதாம் ஏவாளுக்கு ஆண்டவர் உரிமை கொடுத்தார். நீங்க இந்த பழத்தை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வேலியெல்லாம் அடைச்சி உள்ளுக்குள்ளெல்லாம் கண்ணாடி கிளாஸ்லாம் போட்டு அதை மூடி எல்லாம் தொடவே முடியாத மாதிரிலாம் பண்ணல. இட்ஸ் அப் டு யூ. நீங்க வாழ்றதா இருந்தா வாழலாம். உங்களுக்கு ஒரு கோடி பில்லியன்ஸ், ஒரு கோடி பில்லியன்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரே ஒரு இது மட்டும் தான் நீங்க தொடக்கூடாது. ஆனா மனுஷன் பார்த்தீங்கன்னா பேராசை பிடிச்சவன். அந்த ஒன்று அப்போ வீட்டில் சொல்லுவாங்க, அம்மா இந்த ரூமை திறந்து பார்க்குறது, பாக்ஸை திறந்து பார்க்காதுன்னா அப்போதான் அதை திறந்து பார்க்கணும் போலவே இருக்கும் நமக்கு. அதே போல பில்லியன்ஸ் ஆஃப் ஆப்ஷன்ஸ், எல்லாத்தையும் எடுத்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு ஆண்டவர் சொன்னது. இந்த ஒன்றை மட்டும் தொடக்கூடாதுன்னா அதுதான் பேராசை. போயிட்டு அது ரொம்ப ஆசையாக இருக்கு, அதை என்ன செஞ்சான், எடுத்து சாப்பிட்டான் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ இது வந்து பேராசை என்பது எந்த வடிவத்திலும் எந்த கோணத்திலும் எப்படி வேணாலும் வரலாம். அது வந்து மத ரீதியில் வரலாம், ஆவிக்குரிய ரீதியில் அந்த தோற்றத்தில் வரலாம், நல்ல தோற்றத்தில் வரலாம், அதே போல ரொம்ப அமைதியாகவும் வரலாம். எப்படியாவது அது சாதிக்கும். அருமையானவர்களே, இது ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம் நம்ம மனசுல வச்சுக்கிறது. அடுத்து நம்ம என்ன பார்க்கிறோம்னா, some misconceptions about greed among Christians today. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில பேராசை குறித்து இருக்கிற தவறான கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். பேராசை குறித்து மக்கள் மத்தியில இருக்கிற தவறான கருத்து, முக்கியமாக கிறிஸ்தவர்கள் மத்தியில இருக்கிற தவறான கருத்து என்ன? நம்பர் 1, சிலர் நினைச்சுக்கிறாங்க பேராசைனாவே பண சம்பந்தப்பட்டது தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. இல்ல, பேராசை வந்து பவர் சம்பந்தப்பட்டதா இருக்கும். நான் தான் பவர்ஃபுல்லான ஆளா இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை கூட இருக்கலாம். அல்லது இதெல்லாம் எனக்கு தான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இந்த பொம்மையெல்லாம் எனக்கு தான், சின்ன பிள்ளைகளை வச்சுக்கிறது இல்லை, எல்லாத்தையும் இப்படி தூக்கி வச்சுக்க, அதுவும் என்னது பேராசை தான். ஒருவேளை அவங்களுக்கு தெரியாது, பட் அப்படியே வந்து என்னன்னா இது எல்லாம் எனக்கு தான் அப்படின்ற மாதிரி வச்சிடும். அப்புறம் ஸ்டேட்டஸ், நான் இப்படியே மேலே போயிட்டே இருக்கணும், ஸ்டேட்டஸ் அந்த இதில் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை, அந்த ஸ்டேட்டஸ்க்கான அந்த பசி, அந்த வேகம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ், நான் தான் இன்ஃப்ளூயன்ஷியலாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை. இது எல்லாமே what is greed? It's disordered desire. ஆசை வந்து தப்பே கிடையாது, ஆசைப்படுறது தப்பே கிடையாது, விருப்பப்படுறது தப்பே கிடையாது. ஆனா disordered desire, அதாவது குலைந்து போன, அதாவது கலைந்து போன, ஒரு உருவம் இல்லாத, உருப்படி இல்லாத ஒரு ஆசை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பேராசை அப்படிங்கிறது பாரு. அது என்ன சொல்லுது அப்படின்னா, எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். இது
பாத்தீங்கன்னா பேராசை அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ பேராசை அப்படின்னு பணத்தை பற்றி தான் அப்படின்னு யோசிக்காதீங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா பேராசைன்னா நமக்கு நல்லா தெரியுதுல, பணக்காரவங்க எல்லாமே பேராசை பிடிச்சவங்க தான் அப்படிங்கிறது தவறான கருத்து. பணக்காரர்கள் மட்டுமல்ல, ஏழைகளுக்கு பேராசை உண்டு. நாம அப்படிதான் யோசிக்கிறோம். பணக்காரவங்க எல்லாம் கெட்டவங்க, எல்லாமே தப்பு பண்ணி தான் பணக்காரவங்களா இருக்காங்க, ஏழைங்க எல்லாம் ரொம்ப நல்லவங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது ஒரு தவறான ஒரு ஐடியா மக்கள் மத்தியில் இருக்கிறது. அருமையானவர்களே, பேராசை என்பது மிக 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 அப்படியே யாருக்கு தெரியாம உள்ளுக்குள்ள வர முடியும், அது யாருக்குள்ளேயே இருக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எல்லாருமே பாவிகள் தான். பணக்காரர்கள், ஏழைகள், படித்தவர்கள், பாமரர்கள் எல்லோருமே பாவிகள் தான். ஸோ நம்ம இப்படி சொல்லவே முடியாது. பணக்காரர்கள் மட்டும்தான் என்னது பொருளாசை இருக்கு, ஏழைகளுக்கெல்லாம் பொருளாசை இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. நான் பார்த்துருக்கேன், சில ஏழைகள் திருடவே மாட்டாங்க. நான் பார்த்துருக்கேன். சில பணக்காரர்கள் திருடுவாங்க. ஒரு சில பணக்காரர்களை பார்த்துருக்கிறேன், அவங்க திருடவே மாட்டாங்க, ஏழைகள் திருடுவாங்க. இது யாரையும் நம்ம இப்படி போற்றக்கூடாது. அதாவது இவங்களாம் இப்படி தான், அவங்களாம் அப்படி தான் அப்படி சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, நாம் எல்லோருமே பாவிகள். இன்னைக்கு பாருங்க, எவ்வளோ பெரிய பணக்காரர்களும் திருடுகிறார்கள், ஏழைகளும் திருடுகிறார்கள், எல்லோருமே பாவம் செய்கிறார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அடுத்தது மூன்றாவதாக நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, as long as I give to the church or charity, I'm not greedy. நான் சர்ச்சுக்கு கொடுக்கிற வரைக்கும், அப்புறம் ஏதாவது ஒரு பொதுநல தொண்டு நிறுவனங்களுக்கு நான் கொடுக்கிற வரைக்கும் நான் பேராசை இல்லை தானே அப்படின்னு சொல்லிட்டு சிலர்லாம் பேசுவாங்க. நமக்கு 1 கோடி ரூபாய் வரும்போது 10 ரூபா போடுறது பேராசை. 10 ரூபா நான் காணிக்கை பத்தி சொல்ல, வேற எந்த தொண்டு நிறுவனத்துக்கும் சரி, 1 கோடி ரூபாய் வரும்போது 10 ரூபா போட்டீங்கன்னா அது பேராசை. வேத புத்தகம் என்ன சொல்றதுன்னா, நம்முடைய இன்கம்க்கு ப்ரொபோர்ஷனேட்லி நான் என்ன செய்யணும், நம்முடைய வருவாய்க்கு தக்கதாக நம்ம ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும், அல்லது மக்களுக்கு கொடுக்க வேண்டும், நம்ம உதவி செய்ய வேண்டும். சர்ச்சுக்கு மட்டும் இல்ல, மற்ற எந்த தொண்டு நிறுவனத்துக்கு நீங்க கொடுக்கலாம். இது ரொம்ப மற்ற எல்லாத்தையும் எனக்குன்னு வச்சுக்கிட்டு நான் சும்மா அந்த 10 ரூபா மட்டும் கொடுத்துன்னு வச்சுங்களேன், அது பேராசை என்பதை நம்ம பார்க்கிறோம். அருமையானவர்களே, நான் சிலலாம் எங்க ஊர்ல ஒரு கோயில் இருக்கு, சிவன் கோயில் இருக்கு. நான் முன்னாடி இருந்த ஒரு ஊர்ல, அந்த கோயிலுக்கு நான் போனேன்னா பார்ப்பேன், இந்த டியூப் லைட்லாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உபயம் ராமசாமி, உபயம் அப்படின்னு போட்டிருக்கு. எல்லாத்துலயும் ஃபேன்லாம் உபயம். அவர் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் இந்த தூணுக்கு கொடுத்தாங்க எல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டிருப்பாங்க. நான் பார்ப்பேன், ஓ இது பட் பரவாயில்ல, நான் உண்மையிலேயே நம்ம சர்ச்சில் உள்ளவங்களுக்கு நன்றி சொல்றேன். ஏன்னா யாருமே எதுவும் கொடுத்து இதை சொல்லுங்க அப்படின்னு சொன்னதில்லை, எல்லாருமே சொல்லாதீங்கன்னு தான் சொல்றாங்க. இது சொல்லாதீங்க பாஸ்டர் சொல்ல, எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உண்மையில் எனக்கு ரொம்ப பெருமை. இட்ஸ் a giving church. இது ஆண்டவருக்காக கொடுக்கிற ஒரு சபையாக இருக்கிறது குறித்து நான் ரொம்ப ரொம்ப பெருமைப்படுறேன். This church is a great gift to me. ஆண்டவர் ஒரு பெரிய வெகுமதியாக எனக்கு கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நாம சொல்லுவோம். ஆனா கொடுக்கிறவர்கள் கூட சில வேளைகளில் பேராசையாக இருக்க முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அருமையானவர்களே, அடுத்தது பார்த்தீங்கன்னா 4வது விஷயம் என்னன்னா, greed is a personal issue, doesn't hurt anyone. பேராசை அப்படிங்கிறது அவருக்கு இருக்கிற பிரச்சனைங்க, அது யாருக்கும் பாதகத்தை கொண்டு வருவதில்லை அப்படின்னு தவறாக புரிந்து கொள்கிறார்கள். பேராசை இருக்கும் இடத்துல சுரண்டல் இருக்கும். பேராசை இருக்கிற இடத்துல மற்றவர்களை தனக்காக ஆதாயப்படுத்தி, அதாவது அட்வான்டேஜ் எடுத்து அவர்களிடத்திலிருந்து ஏதாவது ஒன்று பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். பேராசையில பார்த்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேராசையில ஒரு அதாவது உறவுகளை எல்லாம் முறிக்க அல்லது உறவுகளை பயன்படுத்தி ஒரு காரியத்தை வாய்க்க செய்யறதுக்கான ஒரு எண்ணமும் அங்க இருக்கும். பேராசையில அநியாயம் இருக்கும், விக்கிரக ஆராதனை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனை ஆண்டவருடைய இடத்துல வேற ஒன்றை தூக்கி வைக்கிறது தான். பேராசை இவ்வளவு இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இன்னைக்கு நம்ம இதை பேராசை என்ன பண்றது, அவர் ரொம்ப ரொம்ப உற்சாகமா இருக்காரு அப்படின்ற மாதிரி தான் தெரியும். அதுக்குள்ள பேராசை இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். வாண்டிங் மோர் இஸ் நார்மல், இஸ் நாட் சின்ஃபுல் அப்படின்னு சில பேர் நினைச்சுக்கிறாங்க. இதெல்லாம் மிஸ்கன்செப்ஷன். நிறைய வேணுங்கிறது நார்மல் தானே, இப்படி நினைச்சு பாருங்க. நான் முன்னாடியே சொன்ன உதாரணம் தான். ஒருத்தர் சாப்பிட்டுட்டே இருக்கிறாரு. ஒரு தடவை பஞ்சாபுக்கு நான் போயிருந்த போது அங்கே பிசாசு பிடிச்ச ஒரு பையனை கூப்பிட்டு வந்தாங்க. அவன் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் பாக்ஸில் சப்பாத்தி, அப்புறம் சப்ஜி, வெஜிடபிள்லாம் போட்டு கொண்டு வந்திருந்தாங்க. அவனுக்கு பிசாசு துரத்த போகும்போது என்ன பிரச்சனைன்னு கேட்டபோது, ஃபஸ்ட்டு அவன் சப்பாத்தி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறான். ஒரு நாளைக்கு எத்தனை 100-150
அந்த அம்மா பார்க்குற நினைக்கிற அவங்க சப்பாத்தி மாவு பிசைஞ்சு நான் சொல்ல ஜோக்கே கிடையாது, உண்மைதான் அது. இதில் வேற கொஞ்சம் சப்பாத்தி கொண்டு வந்திருந்தாங்க, அவன் வாங்குவான்னு சொல்லிட்டு சாப்பிடுவான்னு சொல்லிட்டு. ஏன் கொண்டு வந்தாங்க? சப்பாத்தி சாப்பிட்ற ஒரு 10 சப்பாத்தியே சாப்பிட்டோம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அவ்வளோ சப்பாத்தி சாப்பிட்டுட்டே இருந்தா என்னது, அவங்களுக்கு புரிஞ்சிச்சு இது வந்து ஆப்நார்மல், இது வந்து நார்மல் கிடையாது, இது வந்து வேற ஏதோ ஒரு பசி, இதுக்கு காரணம் வேற ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவனை நினைச்சிட்டாங்க, கூட்டு வந்துட்டாங்க. எந்த மெடிசன் எதுவுமே முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசாசை துரத்தி அதுக்கப்புறம் அவன் கரெக்டா ஒரு 10 சப்பாத்தி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். நமக்கு பசி இருக்கிறது தப்பே கிடையாது, பசி இல்லைன்னா தான் பிரச்சனை. வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிற ஆசை இல்லைன்னா தான் பிரச்சனை. பணமே வேண்டாம், நான் அப்படியே இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே நான் ஏழையாவே இருக்கிறேன் அப்படிங்கிறது பிரச்சனை. பட் எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும்னு அப்படியே அலைஞ்சிக்கிட்டே இருக்கிறது பார்த்தீங்கன்னா அதுவும் பிரச்சனை அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். எனக்கு பசி இருக்கு, சாப்பாடு தாங்கன்றது பிரச்சனையே கிடையாது, இன்னும் வேணும் இன்னும் வேணுங்கிறது ஒரு பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்குறோம். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். டிசையர், ஆசை என்பதை அந்த இமோஷனை வந்து ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்திருக்காரு. பசிங்கிறத ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்திருக்காரு, தாகங்கிறத ஆண்டவர் நமக்குள்ள கொடுத்திருக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம சுய நலத்துக்காக இன்னும் வேணும் வேணும்னு சொல்லி சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ஹோர்டிங், அதாவது சேர்த்து 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 வச்சுப்பாங்க. நீங்க போய் பாருங்க வீட்டில் என்னெல்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்க, அதெல்லாம் தேவையே அடுத்து லாஸ்ட் 10 இயர்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கவே மாட்டோம். ஆனா அதெல்லாம் வந்து அதெல்லாம் இருக்கு, நமக்கு தேவையில்லை. நம்ம திங்ஸ் வாங்க போகும்போது நம்ம லிஸ்ட் போட்டு பார்த்து கரெக்டா வாங்குவதும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். மறுபடியும் அதே வாங்கிட்டே இருக்கிறோமா அப்படின்றதை பார்க்க, நமக்கு தெரியாமலே நமக்குள்ள இருந்து ஒரு பேராசை, ஒரு ஆசை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எனக்குள்ளே இருக்கு, அந்த மாதிரி ஆப்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எல்லோருமே பாவத்தினால கரப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிறத மறந்து விடக்கூடாது. அடுத்து பாத்தீங்கன்னா சிலர் நினைச்சுக்கிறாங்க greed is easy to spot in others but not in myself. மற்றவங்களுக்குள்ள இருக்கிற பேராசையை நம்ம ஈஸியா பார்த்துக்கலாம், ஆனா எனக்குள்ள இருக்கிறத எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்ம பேராசைப்படும் போது என்ன செய்வோம், நம்ம நல்லா பிளான் பண்றோம், இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்த பிளஸிங். ஒருத்தர் சொன்னாரு, எனக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு நாள் சட்டையே இல்லாம இருந்தேன், இப்ப ஆண்டவர் 100 ஷர்ட்ஸ் கொடுத்திருக்காரு. நான் யோசிச்சேன் 100 ஷர்ட்ஸ் எதுக்கு, ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கா தெரியுங்களா என்னைய? நான் யோசிச்சேன் 100 ஷர்ட்ஸ் எதுக்கு. நான் சொல்லலான்னு பார்த்தேன், 50 வச்சுட்டு 50 என்ன செய்யுங்க, யாருக்காவது கொடுத்துருங்க, தேவையில்லை. நம்ம என்ன யோசிக்கிறோம்னா இதெல்லாம் ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொல்லிட்டு நம்ம சேர்த்து வச்சுட்டே இருக்கோம். God blesses you so that you can be a blessing to others. ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்கிறார். ஏன் அப்படின்னா நாம மற்றவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதற்கா. நம்ம செய்யற பிசினஸ், நம்ம செய்யற தொழில், நம்ம செய்யற எல்லாமே மக்களுக்கு சேவை. நமக்கு மக்களுக்கு சேவை செய்யறதுனால நமக்கு ப்ராஃபிட் வருது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இதை நம்ம மறந்து விடவே கூடாது. நம்ம நாளைக்கு கடையை திறக்கும் போது, கடை வச்சிருந்தோம்னா கடையை திறக்கும் போது நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இது மக்களுடைய சேவைக்காக நான் திறக்கிறேன். நான் நாளைக்கு பிசினஸ்க்கு நம்ம போகும்போது இது ஆண்டவருக்கு நான் செய்யும் ஊழியம். நான் தான் ஊழியம் செய்யறதுலாம் கிடையாது. நீங்க இயேசுவை பத்தி சொல்லும் போது தான் ஊழியம் செய்றீங்க அப்படின்னு கிடையாது. நீங்க வியாபாரம் செய்யும் போது, தொழில் செய்யும் போது கூட நீங்க ஆண்டவருக்காக ஊழியம் செய்றீங்க, மக்களுக்கு சேவை செய்றீங்க. யாருடைய மக்கள் அப்படின்னா அவர் ஆண்டவருடைய மக்கள். யாரையாவது நம்ம சுரண்டணும் அப்படின்னம்னா, யாரையாவது நம்ம ஏமாத்தணும் அப்படின்னம்னா நிச்சயமாக ஆண்டவர் நம்மை தண்டிப்பார். ஏன்னா எல்லா மக்களுமே அவருடைய மக்கள் தான். எந்த மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எல்லாமே ஆண்டவருடைய மக்கள் தான். அதாவது ஆண்டவர் அவங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம், ஆண்டவருக்கு சொந்தமாக அவர்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனா அவருடைய மக்கள் தான் எல்லோருமே அப்படிங்கிறத பார்க்கிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த மிஸ்கன்செப்ஷன் என்னன்னா, ஹார்ட் ஒர்க் அண்ட் சக்சஸ் ப்ரூவ் ஐ எம் நாட் கிரீடி. நான் கடினமா உழைக்கிறேன்னு, அது எதை காண்பிக்கு? கடினமா உழைச்சி தானே நான் இதெல்லாம் கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்க கடினமா உழைக்கிறீங்க, பட் யூ ஆர் எக்ஸ்ப்ளாய்டிங் யோர் செல்ஃப். உங்களே நீங்க வருத்திக்கிறீங்க. உங்களுக்கு இருக்கிற ரிசோர்சஸ் வந்து, உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி, நீங்க 10 வருஷத்துல ஸ்பெண்ட் பண்றத நீங்க ஒரே வருஷத்துல ஸ்பெண்ட் பண்ணி நாளைக்கு நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா உங்க வீட்டுல உள்ளவங்க என்ன செய்வாங்க யோசித்து பாருங்க. ஒரே நேரத்துல எங்க வாத்தியார் எப்பயுமே சொல்லுவாரு என்ன அப்படின்னா, நீங்க என்னன்னா எல்லாம் 3 வேளை சாப்பாடு ஒரே இடத்துல, லாஸ்ட் நிமிஷத்துல படிப்பாங்கல்ல சிலர்லாம், எக்ஸாம் நேரத்துல யார்கிட்டையும் பேச மாட்டாங்க, சாப்பாடு வேண்டாம் சொல்லுவாரு. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுதான், 3 வேளை சாப்பாடு இப்பயும் சாப்பிட முடியுமா? எப்பப்ப பசி வருதோ அப்பதான் சாப்பிட முடியும். அப்பப்ப நீங்க என்ன செய்ய, படிச்சுட்டே இருங்க.
நான் சொல்றேன் பாருங்களேன், நம்ம வந்து பயங்கரமா அப்படியே வருத்திக்கிட்டு அப்படியே கடினமா உழைச்சி நம்ம தூங்காம சாப்பிடாம எதுவுமே செய்ய தெரியல. நல்லா சாப்பிடாம ஊழி செஞ்சதே கிடையாது. நான் சாப்பிடாமலாம் ஊழி செஞ்சதில்லை. அதனால நிறைய பையனுங்க பைபிள் காலேஜில் பையனுங்க பார்த்தீங்கன்னா என் கூட சேர்ந்து ஊழியத்துக்கு வரதுக்கு விருப்பப்படுவாங்க. ஏன் அப்படின்னா கரெக்டாக சாப்பாடு கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு. கரெக்டாக எனக்கு சிலலாம் இந்த சாப்பிடாம அப்படியே ஊழி செஞ்சுட்டே இருந்தோம், கொடுத்துட்டே இருந்தோம். ஏன் நிறைய கடைங்க இருக்கு, போயிட்டு ஒரு காஃபி குடிங்க, நோ ப்ராப்ளம், போயிட்டு சாப்பிடுங்க. ஆண்டவர் சொன்னாரா நீங்க சாப்பிடாம ஊழிய செஞ்சுட்டே இருக்கணும், டிராக்ட் கொடுத்துட்டே இருக்குன்னு சொன்னாரா? நோ ப்ராப்ளம். ஒரு ½ hour எடுத்து சாப்பிட்டா என்ன ஆண்டவர் அடிச்சிருவாரா? ஆண்டவரே வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு சாப்பிடுறதுக்கு டைம் இல்லை, எல்லாரையும் போக சொல்லுங்க, வாங்க நம்ம தனியா போகலாம் அப்படின்னு இயேசு சொல்றார். அருமையானவர்களே, இயேசுவை காட்டிலும் சிலர்லாம் பயங்கர ஆவிக்குரிய ஆட்களா இருக்காங்க. பயங்கர ஆவிக்குரிய ஆட்கள். அப்படிலாம் ஆண்டவர் எல்லாம் சொல்லவே இல்லை. நீங்க சாப்பிடணும், நல்லா தூங்கணும், மனைவியோட பிள்ளைகளோட அல்லது கணவனோட பிள்ளைகளோட நீங்க இருக்கணும், நல்லா சந்தோஷமா இருக்கணும், அதோடு சேர்ந்து வேலையை செய்யணும், அதோடு சேர்ந்து நீங்க சம்பாதிக்கணும். இது எல்லாமே சமநிலையாக இருப்பது மிக மிக முக்கியமான ஒரு காரியம். இல்லை அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு பேராசை இருக்கிறது என்பதை நீங்கள் ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அந்த பேராசை உங்களை அழித்து விடும். அந்த பேராசை எனக்குள்ள இருக்கும் என்றால் அது என்னை அழித்து விடும், என் குடும்பத்தை அழித்து விடும். அருமையானவர்களே, அதுக்கு தான் நான் சொன்ன இந்த ஊழியத்தை பத்தி நான் சொன்னேன். நானும் இப்படி ஊழி செஞ்சுட்டே இருந்தேன்னு வச்சுங்களேன், இது என்னை அழிச்சிடும். ஆண்டவர் அப்படிலாம் கேட்கவே இல்லை. ஒருத்தர் சொன்னார், நம்ம எல்லாமே இந்த உலகத்துக்கு ஏன் தெரியுமா பிறந்திருக்கோம்? ஊழியம் செய்யறதுக்காக தான், ஆண்டவருக்காக ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்காக தான் நம்ம இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறதே. நான் சொன்னேன் அப்படிலாம் கிடையவே கிடையாது. பைபிளை எங்கேயாவது காட்டுங்க பார்க்கலாம். எதுக்கு தெரியுமா நம்ம பிறந்திருக்கிறோம்? இந்த உலகத்தை ஆள்வதற்காக. ஆண்டவர் நம்மளெல்லாம் படைச்சு இந்த உலகத்தை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொன்னார். இந்த உலகத்துல தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக, இந்த உலகத்துல தேவனுடைய ராஜ்யத்தை கொண்டு வருவதற்காக தான் நீங்க பிறந்திருக்கீங்க. அது சொல்றது ஒருவேளை கான்ட்ரோவர்சியலா இருக்கலாம், பட் எனக்கு பைபிள்ல நீங்க ஹோம்ஒர்க் பண்ணுங்க. இந்த வாரம் ஃபுல்லா நீங்க எனக்கு ஹோம்ஒர்க் பண்ணி நீங்க சொல்லுங்க. ஒவ்வொரு நாளும் ஆத்தும ஆதாயம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கணும், அதுக்காக தான் நான் பிறந்திருக்கேன். நான் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும், அதுக்காக தான் பிறந்திருக்கேன். ஆண்டவருடைய சித்தத்தை அந்த உலகத்தில் நான் செய்யணும், அதுக்காக தான் நான் பிறந்திருக்கிறேன். அதனுடைய விளைவாக, அதனுடைய பலனாக, as a result of that நான் என்ன செய்யறேன் அப்படின்னா, நான் என்ன செய்யறேன், மக்களுக்கு இயேசு பத்தி சொல்றேன். நான் விட்னஸா இருக்கணும், சாட்சியா இருக்கணும். அதை விட்டுட்டு நான் வருத்திக் கொள்வது இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. அருமையானவர்களே, ரைட். கடைசியாக how to overcome greed. இவ்வளவு பயங்கரமான கிரீடா, இவ்வளவு பயங்கரமான பேராசையா, இவ்வளவு பயங்கரமான பொருளாசையா, இதை நம்ம எப்படி மேற்கொள்வது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். முதலாவதாக நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இது இல்லை அது இல்லை அப்படின்னு சொல்றதை விட்டுட்டு நாம ஆண்டவர் கொடுத்த கிருபைகள், ஆண்டவர் கொடுத்த நன்மைகள், ஆண்டவர் காண்பித்த அந்த இரக்கத்தை மனதில் வைத்து நம்ம ஆண்டவருக்கு எப்போதும் நன்றி சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அருமையானவர்களே, ஒரு நிமிஷம் அப்படியே நினைச்சு பாருங்க, என்னென்னலாம் ஆண்டவர் கொடுத்திருக்காரு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து சொல்லுங்க. ஆண்டவரே நன்றி 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 நன்றின்னு சொல்லி பாருங்க. நமக்கு இந்த முறுமுறுக்கிறதெல்லாம் போயிடும். ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் என்னன்னா முறுமுறுக்கிறது. ஆண்டவர் மக்களை தண்டிச்சாரு வனாந்தரத்துல. யாத்திராகமத்தில் நம்ம பார்க்கிறோம், மக்களை தண்டிச்சார். என்னாகமத்திலையும் பார்க்கிறோம். ஏன்னா முறுமுறுக்கிறது, இந்த முறுமுறுக்கிற காரியம் நம்ம விட்டு போயிடணும். சாப்பாடு போட்டா அதே சாம்பாரா, அதே தயிரா அப்படின்னு சொல்லக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். தயிரை காட்டில வேற ஏதாவது நம்ம பண்ண முடியுமா அப்படின்னு யோசிக்கலாம். அல்லது சாம்பார் காட்டில வேற ஏதாவது பண்ண முடியுமா? வேற எதுவுமே இல்லை, நோ ப்ராப்ளம். சந்தோஷமா ஜெபம் பண்ணியாச்சா, சந்தோஷமா சாப்பிடுங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். வீட்டில் உள்ள பொருட்கள்லாம் பாருங்க, ஆண்டவரே தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. இது இல்லை, இது என்ன S750 வேற என்ன மாடல் இருக்கு அப்படி அதை பத்தியே பேசியிருந்தேன்னா என்னது பிளஸிங் இருக்காது. இது பரவாயில்ல, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், சந்தோஷம். ஒரு சிலர் பார்த்துட்டு இதோட நல்ல மாடல்லாம் இருக்கு பாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. ஒரு சிலர் பார்த்துட்டு இது ரொம்ப ஹை எண்டா இருக்கு, ரொம்ப இதா இருக்கு, எனக்கு இது சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு சந்தோஷமா இருக்கு. பரவாயில்ல, பிரைஸ் தி லார்ட். எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது. நீங்க சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, நீங்க திருப்தியா இருக்கணும்னா, நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருங்க, மக்களுக்கும் நன்றி சொல்லிட்டே இருங்க. யாரெல்லாம் எப்படியெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்திருக்காங்களோ அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கொண்டே இருங்க. நினைச்சு பார்த்து நன்றி சொல்லிட்டே இருந்தீங்க அப்படின்னா நமக்குள்ள ஒரு சந்தோஷம் வந்துகிட்டே இருக்கும். இந்த உலகத்தை நம்ம இப்படி யோசிக்க மாட்டோம்.
என்னடா அது இப்படிலாம் இல்லையே அப்படின்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். இப்படிதான் நம்ம அந்த பேராசையை நாம மேற்கொள்ள முடியும். இப்படிதான் நமக்கு இந்த பொருளாசையை மேற்கொள்ள முடியும். அருமையானவர்களே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்படி செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மகிட்ட இருக்கிறத நம்ம அப்ரிஷியேட் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இல்லாததையே நினைச்சுக்கிட்டே இருக்க மாட்டோம். இல்லாததையே நினைச்சுக்கிட்டே இருக்கும்போது தான் பேராசைக்கு நம்ம என்ன செய்யறோம்னா தீனி போட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிறத பார்க்கிறோம். ரெண்டாவது திருப்தி. திருப்தி, கர்த்தருக்குள்ள திருப்தியா இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அருமையானவர்களே, நமக்கு ரொம்ப முக்கியமானது என்னன்னா மன மகிழ்ச்சியும் சமாதானம் தான். மன மகிழ்ச்சியும் சமாதானம் இல்லாம நம்ம எவ்வளவுதான் காசு சம்பாதிச்சாலும் அது நமக்கு எந்த விதத்திலும் பிரயோஜனமாக இருக்காது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11 நம்ம வாசிக்கும் போது, இங்க நான் 10 நான் வாசிக்கிறேன் பாருங்க. பிலிப்பியர் 4வது அதிகாரம் 11 13 வரை. என்னை விசாரிப்பதற்கு நீங்கள் இப்பொழுது மீண்டும் அக்கறை கொண்டதினாலே கர்த்தருக்குள் மிகவும் சந்தோஷப்பட்டேன். பாஸ்டர் பால், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? அப்படி, ஓ ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, இவங்கெல்லாம் கேட்குறாங்க அப்படின்ட்டு அவருக்கு சந்தோஷம். முன்பே இப்படி செய்ய நினைத்தீர்கள், ஆனால் உதவி செய்ய உங்களுக்கு வாய்ப்பு இல்லை, வாய்ப்பு கிடைக்கவில்லை. அப்படின்னா முன்னாடி செய்யலன்னு அர்த்தம். இப்ப செய்யறாங்க, பரவாயில்ல, பிரைஸ் தி லார்ட். என் குறைகளினால் நான் இப்படி சொல்லவில்லை. இப்படி சொன்னா நீங்க எனக்கு ஏதாவது தருவீங்க, என் குறைய சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக இல்லை. ஏனென்றால் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன திருப்தியாக இருக்க கற்றுக்கொண்டேன். எந்த நிலைமையில் இருந்தாலும் சரி, 5 ஸ்டார் ஹோட்டல்ல தூங்க சொன்னாலும் இங்கே இதுவா ஐயோ அப்படிலாம் கிடையாது. அங்கேயும் போய் கம்ஃபர்டபுளா தூங்குவேன். இல்லை இன்னைக்கு எதுவுமே இல்லை, சாதாரண குடிசையில் தான் அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேயும் நான் தூங்குவேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. சோ என் குறைகளினால் இதை சொல்லவில்லை, மன திருப்தியாக இருக்க கண்டுகொண்டேன். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எந்த இடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருக்கவும், பட்டினியாக இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் கற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னா என்னத்தான் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் பெரிய பிசினஸ் மேன் ஆயிடுவேன், கிட்டார் வாசிக்க முடியும், நல்லா பாட்டு பாட முடியும், அதை சொல்ல. அப்படி அதுக்கு நம்ம உபயோகப்படுத்தக்கூடாதுன்னு சொல்ல. பல வேளைகளில் இந்த வசனத்தை நம்ம எதுக்கு உபயோகப்படுத்தோம்னா, பிரதர் நீங்க மேல வர முடியும் பிரதர், நீங்க அப்படி செய்ய முடியும் பிரதர், இப்படி செய்ய முடியும் பிரதர், எல்லாம் கர்த்தர் பார்த்துக்குவார் பிரதர் அப்படிங்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். ஆனா இந்த இடத்துல பவுல் எந்த கான்டெக்ட்ல யூஸ் பண்றாரு அப்படின்னா, எனக்கு குறைவுலாம் உண்டுதான், ஆனா குறைவிலேயே நாம் மனரம்யமாக திருப்தியாக இருக்க முடியும், வாழ்ந்திருக்கவும் முடியும், தாழ்ந்திருக்க முடியும், எல்லா சூழல்களிலும் நான் திருப்தியாக இருக்க முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அப்படி இருக்க முடியும் சொல்றார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதான் நம்ம ப்ராஸ்பரிட்டி காஸ்பலை வச்சு திங்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப நாம என்ன பொதுவா மக்கள் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால அப்படின்னா, நாளைக்கு எனக்கு 1000 கோடி கிடைக்கும், நாளைக்கு எனக்கு இந்த ஜாப் கிடைக்கும், நாளைக்கு எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்கும், நான் அதை செஞ்சிருவேன் இதை செஞ்சிருவேன். அதுக்கு உபயோகப்படுத்தலாமா? உபயோகப்படுத்தலாம். ஆனா அதுக்கு மட்டுமே உபயோகப்படுத்துறதுனால வாழ்க்கையில மன ரம்யமாக குறைவிலையும் தாழ்விலும் நம்ம சந்தோஷமா இருக்கிறத பழகிக்கிறது இல்லை. நாம அப்படின்னா கிறிஸ்டியன்ஸ் பொதுவாக இருக்கிறதுக்கு பழகிக்கிறது இல்லை. இன்னைக்கு நமக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது என்ன தெரியுமா? மன ரம்யம், திருப்தி. அந்த மன ரம்யம் திருப்தியோட நம்ம இருக்கும்போது நம்ம எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். ரிஃப்ளெக்ட் ஆன் நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ். நமக்கு என்னெல்லாம் தேவை, விருப்பம் அப்படிங்கிறத இங்கே பாருங்க. வாண்ட்ஸ் தேவையில்லை நான் சொல்லவே மாட்டேன். வாண்ட்ஸ் அதாவது சிலர் இப்படிலாம் சொல்லிக்கிறத பார்த்துருக்கேன். ஆண்டவர் உங்களுக்கு உங்களுடைய தேவைகளை சந்திப்பாரு, விருப்பங்களை சந்திக்க மாட்டார் அப்படிங்கிறது ராங் தியாலஜின்னு நான் நினைக்கிறேன். நான் பைபிள்ல இருந்து புரிஞ்சுக்கிறது அதுதான். கர்த்தர் உங்களுக்கு நீட்ஸ் எல்லாம் சந்திப்பாரு, ஆனா வாண்ட்ஸை சந்திக்க மாட்டார் அப்படிங்கிறது தவறான வேதாகம, அதாவது வேதத்தை சரியா புரிஞ்சுக்கல அப்படின்னு தான் நான் சொல்வேன். ஆண்டவர்கிட்ட நீங்க பசியா இருக்கு, ஆண்டவர் எனக்கு சாப்பாடு கொடுங்கன்னு அவர் ஒரு பிரெட்டை கொடுத்துட்டு, ஆண்டவரே பிரெட் மட்டும் தான், நான் ஜாம் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லையே அப்படின்னா, ஜாம்லாம் கிடையாது போ அப்படிலாம் சொல்ல மாட்டார். ஆண்டவர் கொஞ்சம் சீஸ் கொடுத்தீங்கன்னா பரவாயில்லன்னா, சீஸ்லாம் கிடையாதுலாம் சொல்ல மாட்டார். சீஸ் வேணுமா, சீஸ் வச்சுக்க, நிறைய சீஸ் வேணும்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லது இல்லப்பா அப்படின்னு சொல்லுவார். ஆண்டவர் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த நீடுக்கு அப்படியே ஆப்போசிட் எதுன்னு கேட்டீங்கன்னா கிரீடு. ஆண்டவர் உங்களுடைய தேவையை சந்திப்பாரா? நிச்சயமா சந்திப்பார். உங்களுடைய ஆசையை சந்திப்பாரா? நிச்சயமாக சந்திப்பார். ஆனா உங்களுடைய கிரீடை சந்திப்பாரா அப்படின்னா சந்திக்க மாட்டார். உங்களுடைய பேராசையை சந்திப்பாரா? சந்திக்க மாட்டார். இந்த இடத்துல நான் நேற்று நைட்டு
நான் யோசித்து பார்த்தேன். வாண்ட்ன்றது என்ன தவறான வார்த்தை அப்படின்னா, நான் டிக்ஷனரியில் போயிட்டு வெப்ஸ்டரில் பார்த்த போதும் வாண்ட் அப்படின்னா சம்திங் தட் வி லேக், சம்திங் தட் வி நீட் பட் வி லேக். ஆண்டவர் தரமாட்டாரா? நமக்கு தேவை ஆனா அது நமக்கு இல்ல, தரமாட்டாரா ஆண்டவர்? நிச்சயமா தருவார். அதை சந்திக்க மாட்டாரா ஆண்டவர்? சந்திப்பார். ஆனா கிரீட சந்திப்பாரா அப்படின்னா சந்திக்க மாட்டார். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அப்ப நம்ம எல்லா நேரத்திலும் சந்தோஷமாக, மனரம்யமாக, திருப்தியாக இருப்பது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மூன்றாவது என்ன அப்படின்னா ஜெனராசிட்டி, தாராள மனப்பான்மை. யாரெல்லாம் இன்னைக்கு நான் பெரிய ஆளு அப்படின்னு யோசிக்கிறீங்களோ, யோசிக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யுங்க, ஒரு ஏழைக்கு நீங்க கொடுத்து பாருங்க. நீங்க ஒரு ஒரு இந்த காசே இல்லை அப்படின்றவங்களுக்கு ஒரு 10 ரூபா கொடுத்து பாருங்க. ஏன் அப்படின்னா அவர்கிட்ட இல்லாத 10 ரூபா நம்ம கிட்ட இருக்கு. ஆனா இந்த காலத்துல பிச்சைக்காரங்கிட்ட நிறைய காசு இருக்கு. ஓகே, யாருக்கு கொடுக்கணுமோ என்ன செய்யுங்க, நீங்க கொடுங்க, நீங்க பார்த்து கொடுங்க, அதுல எந்த தப்பு இல்லை. வாங்குவதை காட்டிலும் கொடுப்பது ஆசீர்வாதம், வேதவசனம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 20:35 ஜெனராசிட்டி. மக்களுக்கு நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த எக்ஸாம்பிள், எனக்கு இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்காரு. 100 ஷர்ட்ஸ் இருக்கு, 100 ஷர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுல என்ன பெருமை? இல்லவே இல்லை. 100 ஷர்ட்ஸ் இருக்கு, கொடுத்தாரு ஆண்டவர். நான் அதுல 50 ஷர்ட்ஸை எடுத்து கொடுத்துட்டேன். அப்படி ஷர்ட் வரும், அப்படி நான் கொடுத்துட்டே இருப்பேன்னா ஹalleluya, praise the Lord. அதுதான் நமக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பேராசை இல்லாம இருக்கிறதுக்கு நமக்கு உதவி செய்யும் அருமையானவர்களே. ஜெனராசிட்டி, மற்றவங்களுக்கு கொடுப்பது, ஏழைகளுக்கு இறங்குவது, சபையை தாங்குவது, இப்படி அதாவது கொடுப்பது என்பது ஒரு ஸ்பிரிச்சுவல் டிசிப்ளின். இது தன்னால வந்துடாது, நம்ம பிளான் பண்ணாதான் கொடுப்பது என்பது வரும். யாருக்கு நம்ம கொடுக்க போறோம், எந்த ஏழைக்கு நம்ம உதவ போறோம், அல்லது ஒரு 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 தொண்டு நிறுவனத்துக்கு உதவ போறோமா, நமக்கு பட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் இருக்கீங்க. ப்ளீஸ் ஹெல்ப் பட்ஸ் ஆஃப் கிரைஸ்ட். இவரு பிரதர் பிகே ஒரு சில்ட்ரன்ஸ் மத்தியில ஊழியம் செய்றாரு, அவங்களுக்கு கொடுக்கலாம். நம்ம யாருக்கு கொடுக்குறது, யாரை தாங்கிறதுன்னு நீங்க பிளான் பண்ணுங்க. ஒவ்வொரு எப்படி நம்ம பருப்பு சாம்பார்லயே நான் இருக்கிறேன். பருப்பு, உப்பு, புளி எல்லாம் வாங்குறது பட்ஜெட் போடுறோமோ, எலக்ட்ரிசிட்டி பட்ஜெட் போடுறோமோ, அதுல இதுன்னு நம்ம போடணும். கொடுக்கறதுக்கு நம்ம பிளான் போடணும், நம்ம பட்ஜெட்ல ஒன்று போடணும். அப்பதான் நமக்கு என்ன செய்யணும்னா இந்த பேராசையை நம்ம மேற்கொள்வதற்கு இது நமக்கு ரொம்ப உதவி செய்யும் அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது இட்டர்னல் பெர்ஸ்பெக்டிவ், ஒரு நித்திய வாழ்க்கையினுடைய ஒரு மனப்பான்மை நமக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த உலகத்தில் எவ்வளவு நாள் வாழ போறோம்? மிஞ்சி மிஞ்சி போன 120 வயசு. 120 வயசு பேராசை, உங்களுக்காக பேராசை. நான் என் ஒய்ஃப்ட சொல்லிட்டேன் 85 தான், நான் மேக்சிமம் 85, நான் போயிடுறேன், நீ அப்புறம் என்ன செய்ய, நான் இல்லாம ஃப்ரீயா வாழ்ந்துட்டு அப்ப எப்படி ஃப்ரீயா இருக்கிறதுன்றாங்க. அதுக்காக முன்னாடியே போக முடியாது, நான் கொஞ்ச நாள் உங்க கூட இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம கொடுக்கும் போது என்ன செய்யணும், ஏழைகளுக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆமா, கர்த்தருக்கு கொடுக்க அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க பேங்க்ல டெபாசிட் பண்றது போல நாம அங்க பரலோகத்தில் நம்ம சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு மத்தேயு 6வது அதிகாரம் 19-21 வரைக்கும் நம்ம வாசிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். நமக்கு இங்க மட்டும் சொத்து இல்லை அப்படின்னா சிலர் நினைச்சுக்கிறாங்க, நம்ம கொடுக்க அங்க பெரிய பங்களாவா ஆண்டவர் காசெல்லாம் வாங்கி அங்க கட்டி வைப்பாரு. அப்படிலாம் கிடையாது. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் ஒரு ட்ரீம் பார்த்தேன், அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே தரிசனம் பார்த்தேன், எனக்கு ஒரு பெரிய பங்களாவை கொடுத்து ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக நிறையா கொடுத்த, உனக்கு இது. அப்புறம் நான் அங்கே பார்த்தேன், ஒரு சின்ன சின்ன குடிசை மாதிரி வீடெல்லாம் இருந்துச்சு. அது யாருக்குன்னு கேட்டேன். அதெல்லாம் ஆத்துமாக்கள் எல்லாம் சம்பாதிக்காதவங்களுக்கு, சபைக்கு எதுவும் கொடுக்காதவங்களுக்கு, அப்புறம் சும்மா இருக்க அவங்க வந்துட்டு போறாங்களே சர்ச்சுக்கு, அவங்களுக்காக நான் வச்சிருக்கேன். ஓ அப்படியா? அது மாதிரிலாம் பரலோகத்தில் கிடையவே கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நம்பர் 1 அந்த மாதிரி பிக்சர் பைபிள்ல கிடையாது. அப்படி இருந்துச்சுன்னா அப்படிப்பட்ட பரலோகத்துக்கு போய் வேஸ்ட். ஏன்னா அங்க போய் பாகுபாடு தான் இருக்கு. அப்படிலாம் பைபிள்ல கிடையவே கிடையாது. மனுஷனுடைய திங்கிங் அப்படியே ஆண்டோடைய திங்கிங்குள்ள கொண்டு வந்துடுறாங்க. அருமையானவர்களே, இந்த உலகத்துல வாழ போறது நம்ம கொஞ்ச நாள் தான். ஆனா பரலோகத்துல ரொம்ப நாள் இருக்க போறோம். ஆனா பரலோகத்திலேயே நம்ம இருக்க போறதுல, பரலோகம் நம்முடைய ஃபைனல் டெஸ்டினேஷன்ல கிடையாது. நம்ம கடைசியா நம்முடைய பயணத்தினுடைய முடிவு பரலோகம் கிடையாது. எங்க அப்படின்னா வேதவசனம் சொல்கிறது, நம்ம எல்லோருமே புதிய எருசலேமாக நம்ம இந்த உலகத்துக்கு வருவோம். புதிய பூமி, புதிய வானம் உலகத்துல நம்ம ஆண்டவரோடு சேர்ந்து ஆளுகை செய்ய போறோன்றதை நம்ம பார்க்கிறோம். அதை நம்ம மனசுல வச்சுட்டு இந்த கொஞ்சம் நாட்கள்ல நம்ம என்ன செய்வோம், சந்தோஷமா இருப்போம். நம்ம சந்தோஷமா இருப்போம். சந்தோஷம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். மன நிம்மதியாக இருப்போம்.
ஜாலியா இருப்போம், ஆண்டவருக்குள்ள களி கூறுவோம். நம்ம எப்ப ஆண்டவர் அழைக்கிறாரோ நம்ம அப்படி போயிடுவோம், ஆண்டவரோடு நம்ம இருக்க போறோம். இந்த உலகத்துல இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணுன்றதுக்காக வாழ்ந்து கடைசியில் போகும்போது உலகத்தையே அனுபவிக்காம போயிட்டேன். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நேற்று தேங்காய் பால் சுட சுட நான் குடித்தேன். நான் குடித்ததே கிடையாது. தேங்காய் பால் குடிச்சிருக்கிறேன், கூலாக குடிச்சிருக்கேன், சுட சுட வித்துட்டு இருக்காங்க. பரவாயில்ல, நான் சொன்னேன் இன்னும் என்னென்னலாம் இருக்குது இந்த உலகத்தில் சாப்பிடாதது. நல்ல வேலை என்னுடைய ஒய்ஃப் கூட இல்லை, ஸ்வீட்டாக இருந்துச்சு. அவங்க சொன்னாங்க எனக்கு டயர்டாக இருக்குது, நீங்கள் போய் குடிச்சிட்டு வாங்க. நம்ம போனோம்னா தேங்காய் பால் ஸ்வீட்டாக இருக்க எடுத்து குடிச்சிட்டு வந்தேன். பட் அதான் ஒன்ஸ் தான், மறுபடியும் குடிக்கிறதுலாம் இல்லை. ஓகே, சரி, எல்லாத்தையும் என்ஜாய் பண்ணுவோம். ஆண்டவர்லாம் அதுக்கெல்லாம் அகேன்ஸ்ட் இல்லை. ஒன்ஸ் இன் அ வைல்லாம் லாட் ஆஃப் ஒன்ஸ் இன் அ வைல்ஸ் இருந்துச்சுன்னா அதுவும் பிரச்சனை. என்ஜாய் பண்ணுங்க லைஃப் நல்லா திருப்தியாக சமாதானமா. நமக்கு பேராசை எதுவுமே தேவையில்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இது எதை காண்பிக்குது அப்படின்னா ஆண்டவரை நம்புவது. கடைசியா பார்த்தீங்கன்னா ஆண்டவரை நம்புவதன் மூலமாக நம்ம பேராசையை நம்ம மேற்கொள்ள முடியும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். நம்மள ஒரு எழுந்து நிற்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே எனக்கு ஒருவேளை எங்கேயாவது என்னுடைய உள்ளத்துல ஒரு மூளையில பேராசை இருக்கும் அப்படின்னா ஆண்டவரே அதை நீங்க எடுத்து போடுங்க, மன திருப்தியாக இருக்க உதவி செய்யுங்க. ஆண்டவருக்கு நான் ஆண்டவரே நன்றி சொல்ல, எனக்கு எல்லாம் கொடுத்த எல்லாத்துக்காகவும் நன்றி ஆண்டவரே. ஒரு நாளும் முறுமுறுக்கிறதே இருக்கக்கூடாது. முறுமுறுக்கிறதை கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறது இருக்கவே கூடாது. ஆண்டவர் எல்லா ஆசீர்வாதங்களும் எனக்கு கொடுத்துருக்கிறாரு. ஆனால் நான் பிளான் பண்ணுவேன், பெஸ்ட்டாக இருக்கிறதுக்கு பிளான் பண்ணுவேன், என் குடும்பத்துக்கு பெஸ்ட்டானது பிளான் பண்ணுவேன். ஆனால் என்னை வருத்திக்கிட்டு மற்றவங்களை ஆதாயப்படுத்திக்கிட்டு மற்றவங்களை சுரண்டி நான் எதுவுமே செய்ய மாட்டேன். உங்களை நம்புற ஆண்டவரே, எனக்கான எல்லாமே உங்ககிட்ட இருந்து வரும்.